சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் கேட்க போகும் கதை அதிரல் தாங்கும் பாதிரி. மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதிரல் தாங்கும் பாதிரி அத்தியாயம் 26. நோய் தொற்று ஊரடங்கு சமயத்தில் சிறந்த வகையில் சேவை செய்தவர்கள் என்று பல்வேறு துறைகளில் இருந்து தேர்ந்தெடுத்து குடியரசு தினத்தின் போது விருது வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருந்தது. இங்க எதுக்குடா வர சொன்னா என்று கேட்டுக்கொண்டே ராஜகுருவும் அவன் விழுதுகளும் விழா நடக்கும் இடத்திற்கு வந்தார்கள். எங்களை கேட்டா ஃபங்க்ஷன் முடிய கூட்டி பெருக்க கூப்பிட்டு விட்டு இருப்பாங்க போல. வாங்க, கேட் ஓரமா போய் நிற்போம். எப்பேற்பட்ட ரவுடி தலனி, உன்னை 5 மாசமா தெருப்பொறுக்க விட்டாங்களே. அவன் விழுதுகள் இருவரும் நொந்து கொள்ள, விட்ரா நல்ல வழியில உழைச்சு சாப்பிடும் போது கூட கொஞ்சம் நிம்மதியாதான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே மூவரும் கூட்டத்தை விட்டு தனித்து ஓரமாக நின்றார்கள். இங்க நின்னு என்ன பண்ற? எவத்தாலிய அறுத்துட்டு ஓடலான்னு திட்டம் போடுறியா? வா என்று சிடுசிடுத்தபடி அவனை அழைத்து சென்றாள் கனகவல்லி. ஓய் நில்லு, இங்க எதுக்கு வர சொன்ன என்று ராஜகுரு கேட்க, உன்னை கூப்பிட்டு அவார்டா கொடுக்க போறாங்க, சேர் பொறுக்கி போடதான் என்றவள் அவன் முன் நின்று அவனையே பார்க்க, அதான் சேரெல்லாம் போட்டுதானே இருக்கு என்று கூட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டே சொன்னவன் விழிகள் இறுதியில் தன்முன் நின்று தன்னையே குறுகுருவென பார்க்கும் பெண்ணை பார்த்து ஜெர்க்காகி, என்ன என்று அடங்கிய குரலில் கேட்டான். சாரில எப்படி இருக்க முறைத்து கொண்டே மிரட்டும் தொனியில் கேட்டாள். அப்போதுதான் அவனே அவளை தெளிவாக பார்த்தான். கீழிருந்து மேல் ரசனையாக மேய்ந்த கண்கள் அவள் முறைப்பதை பார்த்து பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டே நல்லா இருக்கு என்று சொல்ல, அவளும் மென்மையாக சிரித்து கொண்டே இங்க உட்காரு என்று மூவரையும் இருக்கையில் அமர வைத்துவிட்டு சென்றாள். என்னடா இவ முறைக்கவும் செய்றா, சிரிக்கவும் செய்றா. சிரிக்கிறான்னு நெருங்கவும் முடியல, முறைக்கிறான்னு விலகி நின்னா முன்ன வந்து நின்னு என்ன பாரு, என் அழக பாருன்னு படுத்துறா என்று நொந்து கொண்டான். காதல் இருக்கா இல்லையா என்ற குழப்பத்துடன் தான் அவன் 6 மாதங்களை ஓட்டுகிறான். சிறிது நேரத்தில் விழா ஆரம்பமாக அங்கே அமர்ந்து இருந்தவனுக்கு மேடை பேச்சுக்கள் கடுப்பாகத்தான் இருந்தது. டீ, ஸ்நாக்ஸ் என்று கொடுக்க கிடைத்தவரை லாபம் என்று ராஜகுருவும் அவன் விழுதுகளும் 3-4 டீயை அடித்துவிட்டு 2 கிலோ மிக்சரை காலி செய்து கொண்டிருந்தார்கள். அந்நேரம் மீண்டும் அவர்கள் அருகே வந்த கனகவள்ளி, இதுக்கு முன்னாடி டீ காஃபி பார்த்ததே இல்லையா, வச்சிட்டு வா என்று முகத்தை காட்டி பொறிந்து தள்ளியபடி மூவரையும் அழைத்து சென்று மாஸ்கை மாட்டிவிட்டவள் ஆளுக்கொரு ஐடி கார்டை கழுத்தில் மாட்டிவிட, எதுக்கு தல இப்போ ஸ்கூல் பசங்க மாதிரி அண்ணி நம்மள ரெடி பண்ணுது என்று ராஜகுரு காதை கடித்தான் ஒருவன். எனக்கு என்னத்த தெரியும், வாய மூடிட்டு வா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிறந்த தூய்மை பணியாளர்கள் விருது என்று மூவர் பெயரையும் அழைக்க, அட்ட ஷாக் தான் மூவருக்கும். எதுக்கு தல இப்போ நம்மள கூப்பிடுறாங்க? அள்ள கழண்டது மூவருக்கும். போங்க சார் என்று அருகே பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவலர் மூவருக்கும் வழிகாட்ட பெரும் தயக்கத்துடன் தான் மேடை ஏறினார்கள். வீட்டை சுத்தம் பண்ணவே கௌரவ குறைச்சலா பார்க்கிற இளைஞர்கள் மத்தியில நாட்டையே சுத்தம் பண்ண இறங்கி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை போல இளைஞர்கள் தான் நாட்டுக்கு தேவை என்று முதல்வர் பாராட்டி அவர் கையால் கோல்டு மெடல், ரொக்க பரிசு, ஷீல்ட் என்று வழங்க, அடுத்தவனை அடித்து புசித்து வாழ்ந்தவன் கைகள் நடுங்கத்தான் அவைகளை பெற்றுக்கொண்டான். கைத்தட்டல்கள் நடுவே அவர்கள் மூவரும் பரிசு வாங்க மூவருக்கும் புதுவிதமான இந்த உணர்வில் இதயம் நிறைந்து போனது. அங்கீகாரம் இல்லாத பிறப்பு, முகவரி இல்லாத நடப்பு எல்லாம் ஒரே நொடியில் மாறிவிட்டதே. மாற்றிவிட்டாள். அவனுக்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாள், புது வாழ்வை கொடுத்திருக்கிறாள் அல்லவா? விருது வாங்கிவிட்டு கீழே இறங்கியவன் நேராக வந்து நின்றது என்னவோ கனகா முன்புதான். என்ன மாதிரி பெண் இவள்? சகதியில் புரண்டவனை 4 பேர் புகழும் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாளே. சும்மாவா சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு? ஓய் வக்கீல, என்னடா வாழ்க்கை இதுன்னு பூமிக்கு பாரமா வாழ்ந்த என்னையே மனுஷனா மாத்திட்டியே, வேற லெவல் நீ என்று பூரிப்பாக சொன்னவன், இத்தனை நாள் இதை சொல்லலாமா வேணாமான்னு தயக்கத்திலேயே சொல்லாம விட்ட, இப்போ கேக்குற என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்க, எப்போதும் போல் அலட்டல் இல்லா பார்வையில், நாளைக்கு இந்த அட்ரஸ்ல வந்து கேளு என்று அவன் கையில் ஒரு முகவரி பேப்பரை கொடுத்து செல்ல, அவனும் மறுநாள் அவள் கொடுத்து சென்றிருந்த முகவரியில் வந்து அமர்ந்திருந்தான். அவள் வீடுதான்.
வெள்ளையும் சொல்லையுமாக திருட்டு மொழியுடன் நடுவீட்டில் அமர்ந்திருந்த ராஜகுருவை பார்த்து கொண்டே எதிரே வந்து அமர்ந்தார் பொன்காத்த பெருமாள். தம்பி யாரு என்று கேட்க, என்ன கடத்திட்டு போனவர். மேஜை அருகே நின்று அவனையே பார்த்திருந்த கனகா சொன்னாள். எத என்று அதிர்ந்து கேட்டுக்கொண்டே அவனை பார்த்து முறைத்தவர், இப்போ எதுக்கு வந்திருக்காரா என்று அடக்கப்பட்ட கோபத்தில் கேட்க, பொண்ணு கேட்டு வந்திருக்கார் என்று அதற்கும் பதில் சொன்னது என்னவோ கனகவல்லிதான். ராஜகுருவோ அவள் வீட்டு ஆட்களை எப்படி எதிர்கொள்வது என்று அறியாது அசடு வழிய அமர்ந்திருந்தவன் பொண்ணு கேட்டு வந்திருக்கார் என்றதும் சட்டை பட்டனை சரி செய்தபடி அவர்களை பார்த்து சிரிக்க, அவ்வளவுதான், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கடத்திட்டு போய் என் குடும்ப மானத்தை வாங்கினது மட்டும் இல்லாம இப்ப வந்து பொண்ணு கேட்ப என்று இருக்கையை பின்னுக்கு தள்ளிக்கொண்டே கோபமாக எழுந்த பொன்காத்த பெருமாள் அவனை குனிய வைத்து முதுகில் டின்னு காட்டி விட்டார். ஐயோ அம்மா என்று அலறிய ராஜகுருவோ அவர் அடிகளை தடுக்க கூட முயலாது அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டவன் அவர் கை சந்து வழியே கனகாவை ஏறிட்டு பார்க்க, அவளோ அத்தனை சுவாரஸ்யமாகத்தான் அவன் அடி வாங்குவதை பார்த்து கொண்டிருந்தாள். அடி பாவி, உன் அப்பனை விட்டு அடிக்கதான் வெள்ளையும் சொல்லையுமா ஆட்டோ பிடிச்சு வர சொன்னியா என்று மனதில் எண்ணிக்கொண்டே அவர் அடிகளை வாங்கி கொண்டிருக்க, பொன்னாபரணம் வேறு, எடுபட்ட பையன் என் வீட்டு பொண்ணையே கடத்துற அளவுக்கு துணிச்சலா என்று கேட்டு கைமுட்டியால் அவர் பங்கிற்கு இடித்தார். வழமை போல் சிவாதான் வந்து அண்ணனையும் அன்னையையும் தடுத்து விலக்கி விட்டார். என்ன அடி என்று ராஜகுரு முதுகை தடவிக்கொண்டே நிமிர நாக்கை மடித்து ஐயனார் போல் தொலைச்சிருவன் ராஸ்கல் என்று ஒற்றை விரலை நீட்டி மிரட்டவும் செய்தார் பொன்காத்த பெருமாள். அண்ணன், நம்ம பொண்ணை கடத்தினவன் இன்னும் வெளியே சுத்திட்டு தைரியமா அவளை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து இருக்கான். இதெல்லாம் பண்ண அவனுக்கு தைரியம் யார் கொடுத்தது என்று கேட்டவர் கனகாவை பார்க்க மற்றவர்களும் அவளைத்தான் கேள்வியாக பார்த்தார்கள். நேத்து என்கிட்ட கேட்டத இப்போ கேளு என்று கனகா ராஜகுருவிடம் சொல்ல, ஒரு நிமிடம் அத்தனை பேரையும் கொஞ்சம் அல்லலுடன் பார்த்தவன் கனகவல்லியை பார்த்து, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று பயம் இருந்தாலும் உறுதியான குரலில் கேட்க, ஏய் என்று பொன்காத்த பெருமாள் உருமல் தாண்டி, பண்ணிக்கிறேன் என்றாள் கனகா. அடியே லூசு பிடிச்சிட்டா உனக்கு, ஒரு ரவுடி பயல கட்டிக்கிறேன்னு சொல்ற என்று அவள் அம்மாதான் மகள் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது பதறி கேட்டார். 6 மாசம் முன்னாடிதான் அவன் ரவுடி, இப்போ இந்தியாவோட சிறந்த குடிமகன். இவ்வளவு நேரம் உன் புருஷர் அவனை அடிச்சாரே, ஒரு அடி திருப்பி அடிச்சானா? அடிக்க கழியாமலாம் இல்ல, மாமனார அடிக்க கூடாதுன்னு மரியாதையில அத்தனை அடியையும் வாங்கினான். நீ எங்க தேடினாலும் இப்படி ஒரு நல்லவன் உனக்கு மருமகனா கிடைக்க மாட்டான் என்றவள், நீயே நின்னுட்டு இருக்க, உட்காரு என்று சொல்ல, ராஜகுருவும் தன்னை முறைத்து கொண்டு நின்ற அத்தனை டிக்கெட்டுகளையும் பார்த்து கொண்டே மெதுவாக அமர்ந்தான். காஃபி சாப்பிட்றியா? அதட்டலாக கனகா கேட்க அவன் தலை தானாக ஆம் என்று ஆடியது. அவள் உள்ளே சென்று காப்பி கலந்து எடுத்து வரும் வரை யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவனை முறைத்து கொண்டே நின்றிருந்தார்கள். காஃபி கப்போடு வந்தவள் அவனிடம் காப்பியை நீட்ட, சண்டாளி, ஊர்ல எவனும் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போய் இருக்க மாட்டான் என்று நொந்து கொண்டே அவள் நீட்டிய காப்பியை எடுத்து குடித்து கொண்டிருந்தான். நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன பண்ணுவ என்று கேள்வியாக பொன்காத்த பெருமாள் பார்க்க, கனகாவோ அப்படியே திரும்பி ராஜகுருவை பார்த்தாள். காப்பி குடித்து கொண்டிருந்தவன், ஓ நான் தான் பதில் சொல்லணுமா என்பது போல் அவளை பார்த்து கொண்டே, தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன் என்றான் நெஞ்சை நிமிர்த்தி. நான் வீட்டை விட்டு வந்தெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று அவள் முகத்தை திருப்பி முறுக்கிக் கொள்ள, நிமிர்த்திய நெஞ்சை சுருக்கிக் கொண்டே, உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுங்க பிளீஸ் என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கெஞ்சுதலாக பொன்காத்த பெருமாளை பார்த்து கேட்டான். அவன் செயலில் பெண்கள் இருவரும் சிரித்துவிட, அத்தைங்க ஒத்துக்கிட்டாங்க என்றான் துள்ளலாக. ஐயோ இல்லங்க என்று தன்னை பார்த்து முறைத்த கணவருக்கு பயந்து உடனே ஜகா வாங்கி கொண்டார் கஜலட்சுமி. அண்ண, நம்ம பொண்ணு முடிவு என்னைக்கும் தப்பாகாது. அவளுக்கு தகுதியானவன் யாருன்னு அவளுக்கு தெரியாதா என்று சிவா சமாதானம் செய்தாலும், என்னவோ பண்ணி தொலைங்க என்று பிடித்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு எழுந்து செல்ல, அப்படியெல்லாம் தொலைய முடியாது, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று அடமாக சொன்ன கனகவல்லி ராஜகுருவை பார்க்க, கொலகாரி என கொல்லாம ஓய மாட்டா போல என்று சலித்து கொண்டாலும் அவளுக்காக அவள் தந்தை காலில் விழுந்து கெஞ்சவும் அவன் தயங்கவில்லை. மாமா, உங்க பொண்ணு கட்டி வைங்க என்று காலை பிடித்து கொண்டு விட, மாட்டேன் என்று அடம் பிடித்தவனை அவரால் சமாளிக்க முடியாது போகவே, சரி சரி கட்டி வைக்கிறேன்
என்று அவர் ஒத்துக்கொள்ளவும் மீசையை முறுக்கிக் கொண்டு எழுந்தவன், எப்படி என்று கனகாவை பார்த்து புருவத்தை உயர்த்தி கேட்க, தூ என்று அவள் வாயசைக்க கண்களை மூடி தலையை பின்னுக்கு இழுத்து துடைத்துக் கொண்டவன் அவளை தவிர்த்து மற்றவர்களை பார்த்தான். அப்போது அவனிடம் ஒத்துக்கொண்டாலும் அவனை பற்றி விசாரித்து அவன் மீது நம்பிக்கை வந்த பிறகுதான் மகளை அவனுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். இங்கே செண்பகா வீட்டில் அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு வாரத்தில் எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தாலும் தங்கேஸ்வரி, காயத்ரி மட்டும் செண்பகாவை பார்க்கும் போதெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டுதான் போனார்கள். தப்பு செய்தது அவர்களாக இருந்தாலும் ஏதோ இவள் மீது கோபம் வந்தது. தங்கேஸ்வரியிடம் பேச செண்பகாவும் முயலவில்லை. அவரிடம் பேச அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போகவே அவருடன் உறவை வளர்க்க விரும்பாது புறக்கணிக்கத்தான் செய்தாள். ஆனால் காயத்ரியை அப்படி விட தயாராக இல்லை. செண்பகா வயதை ஒத்த பெண். இந்த வீட்டில் செண்பகா அதிகம் பழகியது அவளுடன் தான். அவள் முறைத்து கொண்டு சுற்றுவதுதான் ஒரு மாதிரி இருக்க இவளாகவே போய் பேசினாள். செண்பகாவை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்து செல்ல இருந்தவள் கையை பிடித்து அருகே அமர வைத்தவள், நான் என்ன தப்பு பண்ண, ஏன் என் மேல கோபமா இருக்க என்று கேட்க மௌனம்தான் அவள் பதிலாக வந்தது. என் விஷயத்தை விடு, ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்ல நினைச்சேன், 5 நிமிஷம் உட்கார்ந்து அத மட்டும் கேளு என்றதும் அவள் முகத்தை கூட காயத்ரி பார்க்கவில்லை என்றாலும் அவள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அமர்ந்திருந்தாள். செக்ஷுவல் தாட்ஸ் இந்த ஏஜ்ல சகஜம்தான். ஆனா என் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொன்னா, நம்ம வருங்கால கணவருக்கு நாம கொடுக்கிற பெரிய கிஃப்ட் நம்மளோட வெர்ஜினிட்டி தான். உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் தூய்மையா வச்சுக்கணும். நாம கடந்து வர வாழ்க்கையில நிறைய பசங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாம் கண்ணோட முடிஞ்சு போகும். கண்களை தாண்டி இதயத்துக்குள்ள இறங்குற பையனுக்கு மட்டும் உண்மையா இரு சொன்னா. கண்டவங்களோடலாம் நம்மளோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டா அதுல என்ன இருக்கு சொல்லு? அந்த நிமிஷம் மட்டும்தான் டெம்பரவரி சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுவே காத்திருந்து உனக்கானவனை நீ பார்க்கும் போது, அவனோட பேசும் போது, பழகும் போது இந்த உணர்வுகள் எல்லாம் 1000 பட்டாம்பூச்சிய பறக்க விட்ட போல இருக்கும். உன்னோட ஸ்பெஷல் ஒன் எப்பவும் ஸ்பெஷலா இருக்கணும் தானே? இப்பவே எல்லாம் பேசி முடிச்சிட்டா அவன்கிட்ட பேச ஸ்பெஷலா என்ன இருக்கும்? ரொம்ப அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத, எனக்கு அதெல்லாம் வராது, என் அனுபவத்தை சொன்ன என்று விட்டு எழுந்து சென்றவள் கையை பற்றி கொண்ட காயத்ரி தேங்க்ஸ் என்று சொல்ல மெல்லிய புன்னகை செண்பகா இதழ்களில். ஆனால் பெரும் குற்ற உணர்வுடன், சாரி, அந்த பையன் போட்டோவை இப்படி யூஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல என்று தலையை குனிய, அவன்கிட்ட போய் சண்டை கூட போட முடியாது, யாருன்னே தெரியாதே, விடு என்று சொல்லி அவள் இயல்பாக பேச காயத்ரிக்குத்தான் மேலும் மேலும் குற்ற உணர்வு ஆகி போனது. இங்கே நிலா, விக்ரம் இருவருக்கும் கோவிலில் வைத்து ஆடம்பரம் இல்லாத திருமணம் நிகழ்த்த ஏற்பாடு செய்து இருந்தார்கள். நிலா கவியரசி மீது காட்டிய கோபமும் வெறுப்பும் அவர் நல்வாழ்வுக்காக மட்டுமே. அம்மா வெளிநாடு போய் வேலை பார்த்து நிலா குட்டிக்கு நிறைய சம்பாதிச்சு கொண்டு வருவேனா, நிலா குட்டி ஒரு 2 வருஷம் மட்டும் ஹாஸ்டல்ல இருப்பீங்களா என்று 5வது படித்து கொண்டிருந்த நிலாவை அன்று ஹாஸ்டலில் விட்டு சென்றவர் 2 வருடம் கழித்து பச்சிலும் குழந்தைகளுடன் தான் அழைக்க வந்தார். அம்மா என்று அவரை ஓடி சென்று அணைத்து கொண்ட நிலா அவர் கைகளில் இருந்த குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டே, யார் குழந்தமா இவங்க என்று கேட்க, ஓ தம்பி தங்கச்சிடா என்று சொல்ல புரியாதுதான் அவர்களை பார்த்து வைத்தாள். அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த ராஜனை எட்டி பார்த்தவள், இவர் என்று கேள்வியாக பார்க்க, இவங்களோட அப்பா என்று சொல்ல வெறுமையான மனநிலைதான் அவளுக்கு. ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு உன்னையும் அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன் என்றதும் சிறு சந்தோஷம் அவளுக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்தை அடுத்த நிமிடமே கெடுத்து விட்டார் கவியரசியின் உறவுக்கார பெண் ஒருவர். அதே ஹாஸ்டலில் தங்கள் பிள்ளைகளை பார்க்க வந்தவர்கள் கவியரசியை பார்த்து, கவி, யார் குழந்தை இது என்று கேட்டுக்கொண்டே அருகே வர, அவளும் ஏன் குழந்தைதான் என்றால் சற்று தயங்கியபடி. இன்னொரு குழந்தையை ஏந்தி கொண்டு நின்றிருந்த ராஜனை பார்த்து கொண்டே, கொஞ்சம் வயசானவரா இருப்பார் போல, காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலை உனக்கு வந்திருக்குமா? அண்ணன் மகளை பார்த்து உன் வாழ்க்கைய விட்டுட்டியே, இனியாவது உன் வாழ்க்கைய பாரு என்று அவர் பொத்தம் பொதுவாக சொன்ன விஷயம்தான் நிலாவை பெரிதும் பாதித்து இருந்தது. என்னால் அவர் வாழ்க்கை போச்சா? அந்த வயதில் அலசி ஆராய அவளுக்கு பக்குவம் இல்லைதான். ஆனாலும் அந்த கூட்டுக்குள் ஒன்று முடியாது அவளாகவே தனித்து கொண்டாள். இரவு முழுவதும் அழுது தீர்த்த சிறு பெண்ணோ அடுத்த நாள் காலையில், நான் உங்களோட வரமாட்டேன்
இங்கதான் இருப்ப என்று பிடிவாதமாக சொல்ல, என்னாச்சுடா, அம்மா இல்லாம நீ கஷ்டப்படுவ, வா போகலாம் என்று கையை பிடித்து இழுக்க அவர் கையை உதறிவிட்டவள், எனக்கு உங்களை பிடிக்கல, 2 வருஷம் விட்டுட்டு போனீங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் வந்தீங்க? உங்களுக்கு தான் 2 குழந்தைங்க இருக்கே, அவங்கள பாருங்க, என்ன விடுங்க என்று பேச தெரியாது கத்திவிட்டு ஓடி சென்று அறையில் முடங்கிக் கொண்டவள் தெளிவாக அவர்களோடு செல்ல மறுத்து இருக்க, நிலா குட்டி, அம்மா பாவம்ல, வாடா தங்கோ என்று அழுது புலம்பிய கவி குரலில் உடைந்து அழுதாலும் உறுதியாக வீம்பு பிடித்து இருந்து கொண்டாள். குறை மாசத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள், இன்னும் சரியான வளர்ச்சி இல்லாது மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர் மகளை அழைத்து செல்ல ஆசையாக வந்திருக்க, அவளோ வீம்பாக வர மறுத்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேறு வழியின்றி அவளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டே பாரமான மனதுடன் பிரிந்து சென்றார். சாரிம்மா, இது நாள் வர எனக்காக வாழ்ந்தீங்க, இனி உங்களுக்காக வாழுங்க என்று அவர் உலகில் நான் இருக்க போறதே இல்ல என்று தானாகவே விலகிக் கொண்ட நீலா அவரிடம் வெறுப்பை காட்டினாலும் மனதார அவளால் அவரை என்றும் வெறுக்க முடியாதே. பிள்ளைகளிடம் பேசி பழகினால் அவர்கள் வேண்டும் என்று தோன்றும். மீண்டும் அத்தை வாழ்க்கைக்கு தடையாக நிற்க விரும்பாது தனித்து போனாள். இப்போது அவளுக்கும் உறவு வந்து சேர அன்னை அன்பை சில காலம் அனுபவிக்க பெரும் ஏக்கம் கொண்டாள். முன்பு போல் அவரிடம் கோபத்தை காட்டாது இயல்பாக பேச கவியரசிக்கு கூட ஏக சந்தோஷம். என் மக என்கிட்ட பேசிட்டா என்று துள்ளி குதித்தார். விக்ரம் நிலாவை கடிந்து கொள்ளும் நிலையில் பெரியவர்கள் இருவரும் இல்லையே, முறையாக திருமணம் செய்து வைக்க கோவிலில் கூடியிருந்தார்கள். அப்போது, என் கல்யாணத்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா என்று தங்கள் திருமண நிகழ்வுகளை செண்பகாவும் கல்பனாவும் பகிர்ந்து கொள்ள, குட்டிகள் இருவரும், அம்மா உங்க கல்யாண நாள் என்னைக்கு என்று கேட்டார்கள். ஒரு நொடி தடுமாறிய கவியரசி சிரித்துக்கொண்டே, முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, சீக்கிரம் வாங்க என்று அவசரப்படுத்தியபடி சென்றுவிட, இங்கே நிலாவோ கல்யாணம்னு ஒண்ணு ஆனாதான என்று முணுமுணுக்க, அருகே நின்றிருந்த விக்ரமுக்கு அவள் ஏக்கமாக சொன்னது நன்கு கேட்டது. இப்போ நீ என்ன சொன்ன என்று அவன் கேட்க, என்ன என்று கேட்டவள், அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கல, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டதும் அதிர்ந்தே போனான் விக்ரம். அப்போ விது, வினிஷா அவங்க குழந்தைங்க தான் என்றதும் பெரும் குழப்பம்தான் அவன் மனதில். திருமணம் செய்யாத பிள்ளையை பெத்துக்கொள்ளும் அளவு தந்தை தரம் தாழ்ந்தவர் கிடையாது என்பதை மட்டும் உறுதியாக நம்பியவன், நிலா எனக்கு தெளிவா எல்லாம் சொல்லு என்று கேட்க, நிலாவும் சொன்னாள். ராஜனுடன் பணிபுரிந்த அவர் நண்பர் ஒருவருக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்க, வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் இறங்கியவர் மனைவியின் தோழியான கவியரசியை தான் தேர்ந்தெடுத்தார்கள். கவியும் தோழியின் கஷ்டங்கள் உணர்ந்து சம்மதித்து இருந்தவர் ட்ரீட்மெண்ட் மட்டும் இங்கே வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். சொந்த நாட்டில் திருமணம் செய்யாது வயிற்றை தள்ளிக்கொண்டு ஊர்வாய்க்கு அவளாக அவருக்கு விருப்பமில்லை. அதற்காகத்தான் வெளிநாடுக்கு சென்றார்கள். தன் குழந்தையை சுமக்க தோழியை கேட்டாலும் தன் கணவன் விந்தணுவை அவள் உடலில் சேர்க்க மனம் இல்லை அவருக்கு. இறுதிக்கட்ட ட்ரீட்மெண்ட் போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய வேறு வழியின்றி நண்பனுக்காக ராஜன் உதவினார். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. 7 மாத கருவை சுமந்து கொண்டிருந்த கவி இன்னும் 2 மாதத்தில் தன் கடமையை முடித்துவிட்டு மகளை பார்க்க ஓடிவிடலாம் என்று ஆசையாக இருக்க, பெரும் இடியாக அவர் தலையில் வந்து விழுந்தது அவ்விருவரின் இறப்பு செய்தி. கார் ஆக்சிடென்டில் இருவரும் இறந்து இருக்க, அவர்களுக்காக சுமக்கும் கருவுக்கு விடை தெரியாது போனது. ராஜன் அவள் நலன் கருதி அபார்ட் பண்ணிடலாம் என்று சொல்ல அவள் சம்மதிக்கவே இல்லை. 7 மாதங்கள் சுமந்த கருவை அழிக்க அவளுக்கு துளியும் மனமில்லை. என்ன ஆனாலும் நான் பெத்துப்ப, இது ஏன் குழந்தை என்று உறுதியாக இருந்தாலும் பயம்தான் அவருக்கு. 8ஆம் மாதத்தில் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக நரக வேதனை நடுவே குழந்தைகளையும் நலமாக பெற்றெடுத்தார். 2 கை குழந்தைகளுடன் கஷ்டப்படும் அவரை தனியே விட்டு செல்ல மனம் இல்லாது ராஜனும் அவருக்கு துணையாக இருக்க, நீங்க ஏன் இன்னும் இங்க இருக்கீங்க, கிளம்புங்க என்று விரட்டதான் செய்தார் கவியரசி. ஆனால் அவரோ நல்லது செய்ய வந்து இவ்வளவு பெரிய சுமையை தாங்கி நிற்கும் பெண் மீது கழிவிரக்கம் கொண்டு, உன்னை எப்படிம்மா தனியா விட்டு போக முடியும், உன் சொந்தக்காரங்க யாராவது உன்னை பாத்துக்க வர சொல்லு, நான் கிளம்புறேன் என்று சொல்ல அதற்கு கவி உடன்படவில்லை. நீங்க என் கூட இருந்தாதான் பெரிய பிரச்சனை ஆகும், கிளம்புங்க, என் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். அவரை தான் விரட்டினார். இந்த குழந்தைகளுக்கு நீ அம்மானா பயாலஜிக்கல் ஃபாதர் நான்
என் குழந்தைகளை கஷ்டப்பட விட்டு போக முடியாது என்ற பிடிவாதத்தில் இணைந்ததுதான் அவர்கள் உறவு. இன்று வரை இருவரும் அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையராக இருக்கிறார்களே தவிர கணவன் மனைவியாக வாழவே இல்லை. இந்த நிலையில்தான் விக்ரம் தந்தையை காண வந்து காதலி முன் அவமானமாக உணர்ந்து தந்தைக்கு அவர் நிலையை விளக்க வாய்ப்பு கூட கொடுக்காது சண்டையிட்டு பிரிந்து வந்தது. நிலா விலகல் தாங்காது கவியரசி எல்லாம் அவளிடம் சொல்லி இருந்தார். அது இன்னும் கஷ்டமாக இருந்தது நிலாவுக்கு. தான் வெறுத்தால் அவருடன் இணைவார் என்று சிறுபெண் எண்ணி இருக்க தாய்மையை உணர்ந்த கவியரசி இல்வாழ்க்கையை விட்டு விலகித்தான் இருந்தார். ராஜனும் மனைவியாக பாராது தன் குழந்தைகளுக்கு தாயாக மட்டும்தான் அவரை பார்க்கிறார். என்ன உறவு இது? வார்த்தையில் அடக்க முடியா உணர்வு போராட்டம் தான் இது. எல்லாம் அறிந்த விக்ரம் அடுத்த நொடி தந்தையை தேடி சென்று மன்னிப்பு கேட்டு அணைத்துக் கொண்டான். தன் கோபத்தால் ஒரு உன்னத மனிதரை பகைத்து விட்டோமே என்று இதயம் கனத்து போனது அவனுக்கு. நீ இப்போ பேசுறியே, அதுவே போதுண்டா எனக்கு என்று அவரும் தோளை தாண்டி வளர்ந்த மகனை தன் கை வளைவில் பொத்தி வைத்துக் கொண்டார். பல உணர்வு ததும்பல்கள் நடுவே விக்ரம் நிலா கழுத்தில் பொன் தாலியிட அசைக்க முடியா உறவாக அவன் கட்டிய தாலி போல் அவனையும் நெஞ்சு கூட்டில் பதுக்கிக் கொண்டாள் நிலா. எபிலாக். நால்வரின் இறுதி ஆண்டு படிப்பு முடிந்தாலும் ஊரடங்கில் கொண்டாட முடியாத கொண்டாட்டங்களை எல்லாம் அன்று கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். மேடையில் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக அதை தொகுத்து வழங்க நின்றிருந்த விக்ரமை பார்த்து பெண்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தபடி விக்ரம் சார், விக்ரம் சார், விக்ரம் சார் என்று கூச்சலிட கொஞ்சம் ஓரமா போய் வித்துட்டு இருங்க என்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டே உள்ளே நுழைந்தது நிலா கேங். சத்யன் மேடை ஏறவும் சத்யன் சார், சத்யன் சார் என்று நிலா கூச்சலிட அவளை தொடர்ந்து கல்பனா நந்தினி கூட கத்திட அவரு ஏன் புருஷன் என்று பாவமாக சொன்னாள் செண்பகா. புருஷனா வீட்ல பூட்டி வையு, இப்போ அவர் எங்க ப்ரொஃபசர், நாங்க சைட் அடிக்க தான் செய்வோம் என்று இன்னும் அதிகமாக கூச்சலிட செண்பகாவுக்கு பொசசிவ்னஸில் மூஞ்சி தொங்கி போனது. 1000 உறவுகள் வந்தாலும் நல்ல நட்பிற்கு இணையாகுமோ? சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்த கல்பனாவை பார்த்த நந்தினி, என்ன கல்ப்ஸ், இன்னைக்கு புருஷன் கூட சண்டை இல்ல போல என்று அவளை வம்பிழுக்க, இப்போலாம் அவர் கூட சண்டை போடுறதில்ல, அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு, வீணா எதுக்கு சண்டை போட்டு நிம்மதியை கெடுக்கணும், என் மேல ஓவர் பாசம் வைக்கிறது தான் அவர் பிரச்சனை, இவ ஏன் பொண்டாட்டி, எனக்கு மட்டும் சொந்தம்னு நினைக்கிற வரைக்கும் அவர் நார்மல் மனுஷன்தான், இவ என்ன மட்டும்தான் பார்க்கணும், என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், என்ன சுத்தியே தான் எப்பவும் இருக்கணும்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் சைக்கோ ஆகிடுறார், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உனக்கானவதான் அப்படின்னு அந்த சமயம் அவருக்கு மண்டையில உரைக்கிற போல உணர்த்தினா போதும், ஆல் சரண்டர் ஆகிடுவார் என்றால் முழுதாக கணவனை புரிந்து கொண்ட மனைவியாக. எப்படி மச்சி இவ்வளவு தெளிவா பேசுற என்று நந்தினி கேட்க, உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்போ இந்த தெளிவு வரும் என்றாள் கல்பனா பெரிய மனுஷி தோரணையில். என்று பெருமூச்சு விட்டு கொண்ட நந்தினியோ, நானும் பால்வாடியிலிருந்தே முயற்சி பண்றேன், பயப்புல என்ன தவிர எல்லாரையும் பார்க்குது, நான் மட்டும் பொண்ணா அவன் கண்ணுக்கு தெரியல போல என்று சலித்து கொண்டவள் கல்பனா தோளில் நாடியை குன்றி அங்கே கேமராவுடன் நின்றிருந்த நரேனை பார்த்து ஏக்கமாக சொல்ல, நீயே போய் சொல்ல வேண்டியது தானே என்று அவளை இடித்தாள் நிலா. ஐயோ, ஓவரா சீன் போடுவான், இன்னும் 4 பேர் பின்னாடி சுத்தி அடி வாங்கி மிதி வாங்கி வரட்டும், அப்போதான் என் அருமை புரியும் என்றவளை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டார்கள் மற்ற மூவரும். பெண்கள் மென்மையானவர்கள்தான், ஆனால் குடும்ப பாரம் சுமக்கும் வலிமை வாய்ந்தவர்கள். பெண் உறுதியாக உறவுகளை தாங்கி நின்றால்தான் ஒரு ஆணால் பறந்து விரிந்து வெற்றி வாகை சூட முடியும். ஒரு குடும்பத்தில் ஆண் சரியில்லை என்றால் அவன் வாழ்வு மட்டும்தான் பாழாகும். அதுவே பெண் சரியில்லை என்றால் அந்த குடும்பமே சிதைந்து விடுமே. மனைவி பாதிரியாக குடும்பத்தில் வேரூன்றி நின்றால்தான் கணவன் அதிரலாக படர்ந்து தன் இலக்குகளை அடைய முடியும். குடும்ப பாரம் சுமக்க தன் நிலையை உறுதியாக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அதிரல் தாங்கும் பாதிரிதான். எக்ஸ்ட்ரா 5 வருடங்களுக்கு பிறகு அன்று செண்பகவல்லிக்கு வளைகாப்பு. திருமண மண்டபத்தில் எல்லாரும் கூடியிருக்க நடுநாயகமாக போடப்பட்டிருந்த ஒற்றை மெதுமெது சோபாவில் தன் 7 மாத கருவை சுமந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் செண்பகவல்லி. அவளே குழந்தை புள்ள, அவளுக்கு ஒரு குழந்தையா என்றுதான் என்ன தோன்றியது அவள் உருவம். மனதில் முதிர்வு இல்லாமல் முகம் மட்டும் வயதின் முதிர்வை பிரதிபலிக்குமா என்ன? என்றும் அவள் விக்ரமின் குழந்தைதான் போலும்.
மேடையில் அவள் அருகே சத்யன் அமர்ந்திருக்க இருவருக்கும் சேர்த்து நலங்கு வைத்துக் கொண்டே செண்பகா கையில் வளையல் அணிந்து சென்றார்கள் பெண்கள் அனைவரும். சிறிது நேரம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியாக இருந்த செண்பகாவோ மெதுவாக சத்யன் தோளை சுரண்டிட அவனும் என்னம்மா ஏதாவது வேணுமா என்று அத்தனை அக்கறையாக கேட்டான். கர்ப்பமாக இருக்கும் மனைவிக்கு ஏதேனும் உடல் உபாதையோ ரொம்ப நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதில் ஏதும் சிரமமோ என்று அக்கறையாக அவன் கேட்டிட ஆமா வேணும் என்று வேகமாக தலையை ஆட்டியவள் சீர்வரிசை தட்டில் வைத்திருந்த லட்டுகளை கண்களால் காட்டி இழுத்திட இங்கே சத்யனுக்கோ அவள் இருக்கும் நிலையில் அவளை என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நல்லவேளை அவள் பிறப்பு சான்றிதழை காட்டி திருமணத்தை பதிவு செய்து விட்டான். இல்லையேல் சமூக ஆர்வலர்கள் கண்களில் சிக்கினால் சிறார் திருமணம் என்று கம்பி எண்ண வேண்டி வருமோ என்ற பயம் இப்போதும் அவனுக்கு இருக்கிறது. இப்பவே வேணுமா? மனைவி ஒன்றோடு நிறுத்த மாட்டாளே. மொத்த இனிப்பையும் காலி செய்து தட்டை கவிழ்த்து வைத்தால் தானே அவள் உள்ளம் நிறையும். இந்த கூட்டத்தில் தட்டோடு அவள் ஐக்கியமாகி அவளை பார்த்து ஊர் சிரிக்கவா என்ற தயக்கத்துடன் அவளை பார்த்தவன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து தரேனே. வாத்தியாரை கெஞ்ச வைத்தால் அவன் மக்கு மனைவி. இப்பவே வேணும் என்று அவள் உதட்டை பிதுக்க அப்போது அவளுக்கு வளையல் அணிவிக்க வந்த நிலா இருவரின் குசுகுசு பேச்சை புருவம் சுருக்கி பார்த்து கொண்டே என்ன என்று கேட்டாள். உன் ஃப்ரெண்டுக்கு இப்பவே லட்டு வேணுமாம் என்றான் அவன் பாவமாக. இதழ்கடையில் சிரித்து கொண்டே செண்பகாவை நிலா பார்க்க அவருக்காக பிள்ளை பெத்து தர எனக்கு ஒரு லட்டு கூட எடுத்து தர மாட்டார் என்று அவள் குற்றப்பத்திரிகை வாசிக்க இப்ப உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் என்று சத்யன் நியாயம் கேட்க இருவரையும் அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்த நிலாவோ ஆசைப்படுறாள்ல சார் என்று சொல்லிக்கொண்டே அங்கே நின்றிருந்த சத்யன் அன்னிமார்களிடம் செண்பாக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமாம் என்று மெதுவாக சொன்னவள் கூட்டிட்டு போய் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு செண்பகாவை கைப்பிடித்து அழைத்து சென்றவள் போகும் முன் இவ்வளவு சீர்வரிசை வச்சிருந்தா வளையல் போட வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமே, கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சிடலாமா என்று சத்யன் அன்னிமார்களிடம் கேட்க அவர்களும் அது முறையில்லையே என்றுதான் முதலில் மறுத்தார்கள். கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சிடலாமா பாருங்க, 50 தட்டு நடுவுல கவனமா கால் எடுத்து வச்சு வர்றாங்க என்று சத்யன் நிலா திட்டத்திற்கு ஒத்து ஊத அந்த மேடையில் மொத்த இடத்தையும் அடைத்து கொண்டிருந்த சீர்வரிசை தட்டுகளை பார்த்த சத்யன் அன்னையும் அதுவும் சரிதான், வளையல் போட வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு என்று அவர் மனமிறங்கிய நொடி செண்பகா நாவில் எச்சி ஊற பார்த்து வைத்த இனிப்பு தட்டுகள் எல்லாம் அவள் அறைக்கு பதுக்கல் செய்யப்பட்டது. கல்பனா நந்தினி உதவியுடன் செண்பகா இறங்கி சென்றதும் சத்யனும் கீழே இறங்கி 3 வயது குழந்தையை தோளில் தூக்கி வைத்திருந்த தன் நண்பன் அருகே வந்தான். ஹே குட்டி என்று சத்யன் விக்ரம் மகள் கன்னத்தை கிள்ளி கொஞ்சிட அவளோ போ சத்து, நான் உன் கூட சண்டை, என் கூட விளையாட தம்பி பாப்பா வரும்னு சொல்லி என்னை ஏமாத்துற என்று அவள் முறுக்கிக் கொள்ள சீக்கிரம் வருண்டா என்றான் சத்யன். எப்ப வரும்? நாளைக்கா? ஏ குட்டி, நாளைக்கே பாப்பா வந்தா அது குறை பிரசவம் என்றபடி அவர்களுடன் இணைந்து கொண்டான் புது மாப்பிள்ளை நரேன். நரேனுக்கும் நந்தினிக்கும் 2 மாதங்கள் முன்புதான் திருமணம் நடந்து முடிந்தது. பல்வேறு சிக்கல்கள் போராட்டங்கள் தாண்டியே அவளும் அவன் கரத்தினை பற்றி இருந்தாள். அத்தனை துயரங்களை கடந்தவர்கள் வாழ்க்கை இன்று மகிழ்ச்சியாக தான் சென்று கொண்டிருந்தது. குறை பிரசவம்னா என்ன என்று புரிய பாவம் காட்டினாள் குட்டி நிலா. அது என்று விளக்கம் சொல்ல நரேன் மொழியை பிதுக்க வீக் பாய்டா என்றான் சத்யன் அவளுக்கு புரியும்படி. ஓ, அப்போ எப்போ வந்த ஸ்ட்ராங் பாய் ஆவா என்று குட்டி நீலா தகப்பன் தோளில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டே கேட்க இன்னும் 3 மாசத்துல வந்துடுவான். 3 மாசம்னா இவ்ளோவா என்று அவள் தன் பிஞ்சு கரத்தில் ஒரு விரலை நீட்டி காட்டிட இன்னும் 2 விரல்களை அவள் கரத்தில் எடுத்து விரித்தவன் இவ்வளவு என்றான். தம்பி பாப்பா பார்க்க இவ்வளவு ஆர்வமா? உங்க கூட விளையாடதான் வினி விது இருக்காங்களே என்று கேட்டுக்கொண்டே விக்ரம் தோளில் இருந்து அவளை தன் தோளுக்கு மாற்றிக்கொண்டான் சத்யன். தம்பியும் வேணும் என்றால் சிறியவள் கெஞ்சலாக. இவர்கள் உரையாடல் இங்கே சென்று கொண்டிருக்கும் அந்த இடைவெளியில் வயிற்றை நிறைத்துவிட்டு செண்பகாவும் வந்து சேர்ந்துவிட சத்யனை அழைத்து செல்ல ஆளும் வந்தது. சகல, இங்க என்ன பண்ற? அங்க உன்னை கூப்பிடுறாங்க என்று வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டே அங்கே வந்த ராஜகுருவை அப்போதுதான் பார்த்தான் விக்ரம். இது என்று
விக்ரம் ஒரு நிமிடம் புருவம் சுருக்கி யோசிக்க அவனை பார்த்த ராஜகுருவோ ஜர்க்காகி விட்டான். விக்ரம் பல வருடங்கள் கழித்து இன்றுதான் தன் வாழ்வை மாற்றிய விதி அவனை நேரில் காண்கிறான். ஆனால் ராஜகுருவுக்கு முன்னமே தெரியுமே. கனகா வீட்டில் செண்பகவல்லி தன் நண்பர்கள் நால்வருடனும் எடுத்த பல புகைப்படங்களை ஆல்பம் போட்டு வைத்திருக்க அதிலிருந்த நிலாவை பார்த்தவன் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்திருக்கேனே என்று யோசித்து ஆத்தி அவல்ல என்று தெளிவு பெற்றவன் கனகாவிடம் அவளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான். கனகாவும் செண்பகா தோழி என்று அறிமுகம் செய்து வைத்தவள் அவளின் அராஜக திருமணம் பற்றி சொல்ல அந்த அராஜகக்காரனை கருணை இல்லாமல் வார்த்தை வதம் செய்திட ஓஹோ சாச்ச இப்படியெல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க, வெரி பேட் என்று மூன்றாம் மனிதன் போல் பரிதாபம் வேறு பட்டுக்கொண்டான். இத்தனை வருடத்தில் விக்ரம் நிலாவை சந்திக்கும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவனும் அவர்களை மறந்தே போயிருந்தான். இன்று செண்பகா விழாவுக்காக அனைவரும் கூடும் சூழல் ஏற்பட்டிருக்க தொக்காக மாட்டிக்கொண்டான் நம் பெத்த ரவுடி. விக்ரமை பார்த்தவன் ஆத்தே இவனா என்று எண்ணிக்கொண்டே எஸ் ஆகிட முயல டேய் உன்னதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க என்று அவன் சட்டை காலரை பிடித்திருந்தான் விக்ரம். விக்ரம் என்ன பண்ற, அவரை விடு, கனகா ஹஸ்பண்ட் அவர் என்று சத்யன் இடை புகுந்து ராஜகுரு கழுத்தில் இருந்த விக்ரம் கையை விலக்கிவிட கனகா ஹஸ்பண்டா என்று முகத்தை சுருக்கி அவனை பார்த்தான் விக்ரம். ராஜகுருவோ ஹி என்று இழித்துக் கொண்டே என் பொண்டாட்டி மூணாவது பிள்ளைக்கு ஆய் கழுவ கூப்பிடுறா என்று சொல்லிக் கொண்டே அங்கிருந்த நழுவ இருந்தவனை மீண்டும் பிடித்து கொண்ட விக்ரம் எங்க ஓடுறீங்க சார்? சத்யா இவர் யாரு தெரியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உத்தமர் என்று சட்டென்று அவன் குட்டை உடைத்துவிட சத்யனும் அவனை அதிர்ந்து பார்க்க மாட்டி விட்டான் வெள்ளை பணியாரம் என்று கண்களை மூடித்திருந்த ராஜகுருவோ பழைய கெத்தை மீட்டெடுத்து மிதப்பாக அவனை பார்த்து திரும்பியவன் கையை எடுங்க பாஸ், மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாலும் இப்போ புள்ளக்குட்டியோட சந்தோஷமா தானே இருக்கீங்க, நியாயமா நீங்க எனக்கு கோவில் கட்டி கும்பிடணும், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள்னா என்று சுயபெருமை பேசியவனை கோபம் நீங்கி முறைத்தான் விக்ரம். உண்மைதானே, அவன் மட்டும் இல்லை என்றால் விக்ரம் நிலாவுக்கு இத்தனை அழகான குடும்பம் இருந்தும் இல்லா நிலையில்தானே வீண் கோபத்திலும் பிடிவாதத்திலும் தனித்து இருந்து இருப்பார்கள். ராஜகுரு சட்டையில் இருந்து விக்ரம் கையை எடுக்க அந்த மரியாதை இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து நகர முற்பட அவனை தெளியா முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நரேன். டே தம்பி, நீ ஏன் கரண்ட் கம்பியில கைய வச்ச மாதிரி நிற்கிற, நகரு என்று விலக்கிவிட்டு செல்ல இருந்தவனை நானும் உங்களை எங்கேயோ பார்த்த போல இருக்கு என்று யோசனையாக சொன்னவன் சட்டென்று ஞாபகம் வந்தவனாக என் வாழ்க்கையை கெடுத்ததோ நீங்கதான் என்று சொல்ல எது உன் மொகரைய பார்த்த போலவே இல்லையேடா என்று புருவம் சுருக்கி கண்களை விரித்தான் ராஜகுரு. ஹா ஞாபகம் வந்துடுச்சு என்று சொன்ன நரேன். சத்யன் சார், அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில இருந்து கனகா அக்காவை தூக்கிட்டு போனது இவர்தான் என்று போட்டு கொடுக்க செத்து மண்ணுக்குள் புதைத்த அருந்த பழைய ரகசியத்தை சொன்னால் அவனும் எப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான் தெரியும் என்றான் எந்த அலட்டலும் இல்லா குரலில். தெரியுமா என்றவனை நரேன் அதிர்ந்து பார்க்க இவரதான் கனகா கல்யாணம் பண்ணியிருக்காங்க என்றான் சத்யன் அதே அலட்டல் இல்லா குரலில். இவரையா என்று நரேன் மீண்டும் வாயை பிளக்க எம்மா பெரிய வாயி, கொஞ்சம் மூடுடா தம்பி என்று அவன் வாயை தன் கரம் கொண்டு மூடிவிட்டு ராஜகுருவுக்கும் அப்போதுதான் நரேனை அன்று பார்த்தது நினைவு வந்தது. அவனை வைத்துதானே கனகா போனில் இருந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி வைத்தான். கல்யாணம் அன்னைக்கு என்கிட்டதான் மெசேஜ் பண்ண சொல்லி கேட்டார். நானும் எதுவும் விசாரிக்காம அவர் சொன்னதை டைப் பண்ணி கொடுத்துட்டேன். நான் அன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா என்று நரேன் சரண்டர் ஆகிவிட இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்காமல் போயிருக்கும். சில தவறுகளும் கவனக்குறைவும் கூட நல்லதுக்கு தான் போல என்று சொன்ன சத்யன் விழிகள் மேடையில் 2 கன்னங்களிலும் சந்தனத்தை பூசிக்கொண்டு பிள்ளை பேருக்கான பொலிவுடன் இருந்த தன் மனைவியை பார்த்து கொண்டே சொல்ல உண்மைதான் என்று நண்பன் சொல்ல ஏற்றுக்கொண்ட விக்ரம் விழிகளும் அவள் அருகே நின்றிருந்த அவன் தங்கப்பெண் மீதுதான் காதலாக பதிந்து இருந்தது. அப்போ நிஜமாவே நம்ம வாழ்க்கையின் விடிவெள்ளி இவர்தானா என்று கேட்ட நரேன் வாசம் நீங்க புது தாலியுடன் செண்பகாவுக்கு மறுபுறம் நின்றிருந்த நந்தினி மீது பதிய அப்போ நிஜமா நான் கடவுள் தானா என்று கேட்ட ராஜகுருவை மூவரும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்து அடக்கப்பட்ட சிரிப்புடன் 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணக்கம் போட ஏதோ தீர்க்கதரிசி போல் தன்னை உணர்ந்து கொண்டிருந்த ராஜகுரு தோலை இடித்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இவளை கொஞ்சம் பிடி,
என்று அவன் சொன்னது போல் பாம்பர்ஸில் அசிங்கம் செய்து வைத்திருந்த அவர்கள் மூன்றாவது மகளை அவன் கையில் திணித்துவிட்டு கையில் 2 ஆண் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு மேடையை நோக்கி சென்றாள் கனகவள்ளி. வணக்கம் போட்ட அவன் பக்தர்கள் இப்போது மூக்கை பிடித்துக் கொண்டு அவனை பார்த்து வைக்க, என்ன கடவுளா இருந்தாலும் பெத்த பிள்ளைகள் கக்கா போனா கழுவி விட்டுதானே ஆகணும், என்ன பார்த்து நீங்களும் கத்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூம் நோக்கி சென்று விட்டான். வளைகாப்பு முடிய செண்பகாவை அவள் பிறந்தகத்திற்கு வழி அனுப்பி வைத்து விட்டே தன் பிள்ளைகளுடன் வீடு வந்து சேர்ந்தாள் நிலா. ஆம், பிள்ளைகள்தான். ராஜன், கவியரசி என எல்லாரும் ஒரே வீட்டில்தான் தாமசம். அண்ணன் அண்ணி எப்போது அம்மா அப்பா ஆனார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. தங்கள் பிள்ளை மண்ணில் உதிக்கும் முன்னமே வினிஷாவையும் வித்யுத்தையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை விக்ரம், நிலா ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இயற்கையாவே இருவருக்கும் அந்த அன்பும் வந்திருந்தது. நிலா வாழ்வில் விக்ரம் இன்றி வேறு ஆண் நுழைந்திருந்தால் சிறுவர்கள் இருவரையும் ஏற்றி இருப்பானா என்பது சந்தேகம்தான். அதே போல்தான் விக்ரமுக்கும். இந்த பிள்ளைகளை காரணம் காட்டித்தானே அவன் காதலி கூட விட்டு சென்றால். அன்பான சொந்தங்கள் வரவில் அழகான வாழ்க்கைதான் அவர்களுக்கு. பொன்மஞ்சள் மேகம் சூழ்ந்த மாலை பொழுதில் கார்டனில் ராஜனும் விக்ரமும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க பிள்ளைகள் மூவரும் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து கொண்டே மனம் நிறைந்த புன்னகையுடன் டீ, ஸ்நாக்ஸ் என்று கவியரசியும் நிலாவும் கொண்டு வந்து அவர்களை அழைக்க பிள்ளைகள் விளையாட்டு ஜோரில் வர மறுத்தார்கள். பிரக்யா வா என்று நிலா தன் மகளை அழைக்க, முடியாது போ என்று அவளுக்கு அழுகு காட்டி ஓடிய மகளை முறைத்தவள், விக்ரம் அவளை பிடிங்க என்று கணவனை ஏவிவிட, அவன்தான் எப்போதும் மகள் கட்சியாச்சே, விடுமா என்று மகளுக்கு சப்போர்ட் பண்ண, மனைவி முறைப்பில் எழுந்து பிள்ளையை பிடிக்க சென்றவன் கையில் சிக்காது குட்டி சிரித்துக் கொண்டே அங்கும் இங்கும் விதுவினியோடு போக்கு காட்டி ஓடிட மூவரின் சிரிப்பு சத்தம் மாபெரும் மகிழ்வு ஒலியாக வலுப்பெற்றது. நிலா அவளை பிடி என்று விக்ரம் குரலை தொடர்ந்து நிலா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த பிள்ளையை நிலா பிடித்துக் கொள்ள அவளிடம் இருந்து குட்டியை காப்பாற்றி விதுவும் வினியும் அந்த புல்வெளியில் ஓடிட இறுதியில் இரும்பு பாறை போல் திடம் கொண்டவன் மார்பில் மோதி அவன் அணைப்பில் மூவரும் அடங்கி நின்றார்கள். வினிஷாவோ விக்ரம் இடையை கிள்ளி கூச்சம் வர செய்திட பிள்ளைகள் மூவருடன் புற்கள் மீது விழுந்தவனை சிறை செய்து பிள்ளைகள் மூவரும் கிச்சு கிச்சு மூட்டி கிலுக்கி சிரித்து விளையாடிட அவனோ சிரித்தபடி தங்கள் அருகே வந்து சேர்ந்த நிலா கையை பிடித்து அவளும் அவன் மார்பில் விழுந்தாள். அவனை சிறை செய்திருந்த தளிர்கரங்கள் இப்போது அவள் மீது பாய்ந்திருக்க கள்ளமில்லா சிரிப்புகளில் உள்ளங்கள் இணைந்திருக்க பெரியவர்கள் இருவரும் தங்கள் 5 பிள்ளைகளின் மகிழ்வை மனநிறைவுடன் பார்த்தபடி தேநீரை உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள். சில நேரம் கனவுகள் நிஜமாகும், பல நேரம் கனவுகளை விட வாழ்க்கை அழகாகும்.